சற்று நேரத்துக்கு முன் பரபரப்பான செய்தி. ஈரோடு இடைத்தேர்தலில் பரப்புரையின் போது நாம் தமிழர் கட்சியும் தாபேதிகவும் மோதல் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் அப்படின்னா சீமான பாஜகவோட சுத்தியடிச்சு சங்கின்னு சுத்தியடிச்சனால அது கேட்க போனதுக்கு இதாச்சு. உண்மையால் சங்கி யார்? ஆர்எஸ்எஸும் பொதுநலம் இயக்கமே தான் என்று கூறியவர் கருணாநிதி. சாவாக்கார் சொல்வதை போல பிரிட்டிஷினுடைய காலை பிடிச்சி நக்கி வெள்ளைக்கார அம்மாவுக்கு கடிதம் எழுதியவர் பெரியார். உங்களுடைய ஆட்சியின் கீழே வாழ்கிறோம், எங்கள் சுதந்திரம் வேணான்னு சொல்லிட்டு எழுதினார். உண்மையான சாவாக்கர் பெரியார். இப்போ சொல்லுங்கள், சங்கி யார்? உண்மையான சங்கி இந்தியாவிலேயே பாஜகவோட எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது. அது ஒரு மானிட குலத்தின் எதிரி என்று சொல்லக்கூடிய ஆண்மை உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் எப்படி சங்கியாக முடியும்? உண்மையான சங்கி நீங்கள். பெரியாரை பற்றி பேசுனா அவங்க பேச ஆரம்பித்தோன்னா இந்த இப்போ சோசியல் மீடியாவில் போட்டால் எதுவும் சரி, கமெண்ட்ஸ்லேருந்து மெசஞ்சர்லேருந்து கண்ணா பின்னான்னு கெட்டவாதத்தில் திட்ட வேண்டியது. என்னென்ன கெட்டவாதம் தெரியல, அந்த அவ்வளோ கெட்டவாதத்தில் திட்ட வேண்டியது. பெரியார் தான் சொல்லி கொடுத்தாரா? அப்போ பெரியார் வாரிசு அப்படி தானே இருப்பீங்க. ஒரு நீங்கள் சொல்லிங்க, உண்மை அப்படி இல்லை இப்படி தான் பெரியார் சொல்லிக்கான்னு எடுத்து போடுங்க, நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன்னா உண்மை எதுவும் பேச முடியாது. உண்மையால் பேசுறது அவர் பேசுறது நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அதனால் அவதூறு கலப்புறீங்க, மிரட்டுறீங்க, திட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. வாக்கு அரசியல் ஜனநாயகத்தில் இருக்குங்காட்டி எல்லாத்துக்கும் கம்முனுக்குறோம். ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறோம், வாக்கு அரசியல் மட்டும் எங்கள் இலக்கு கிடையாது. அதையும் கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க.